பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் அபூர்வமான ராமநவமி விரதத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சித்திரை மாதம் வளர்பிறை நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். மனிதன் எப்படி நேர்மையாக வாழ வேண்டும் என்று இலக்கணம் வகுத்து தந்த ராமபிரான் அவதரித்த இந்த புண்ணிய நாளே ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீராமரின் ஜாதகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவரது ஜாதகத்தில் சூரியன், குருசனி, செவ்வாய், சுக்கிரன் என 5 கிரகங்கள் உச்சத்தில் உள்ளன. இந்த அபூர்வமான ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் எப்பேற்பட்ட நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத ஐதீகம். இந்த நன்னாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி ராமரின் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து விரதத்தை தொடங்க வேண்டும். ராமர் கானகத்தில் வாழ்ந்தபோது அவருக்கு மிகவும் பிடித்த உணவான பானகம், நீர்மோர் மற்றும் சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். அன்று முழுவதும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் என்று 108 முறையோ அல்லது 1008 முறையோ எழுதுவது மாபெரும் புண்ணியத்தை தேடித்தரும். இந்த ராமநவமி விரதத்தை மனதார கடைபிடித்தால் பிரிந்த தம்பதியினர் மற்றும் உறவினர்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். மேலும் தீராத நோய்களும் உடனடியாக குணமாகும். உங்களுக்கு ஸ்ரீராமரை பிடிக்கும் என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.